கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்ட் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். கான்டாக்ட் 7305 533 533. வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டைலி. எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ தொடங்குது அப்படின்னா 1/10/2020, அதாவது நேற்றே தொடங்கிருச்சு. அண்ட் இது என்னைக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா 30/10/2020, அக்டோபர் 30th தான் லாஸ்ட் டேட். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் வந்துட்டு 30/10/2020. அண்ட் அதுக்கான ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/11/2020 தான் லாஸ்ட் டேட். அண்ட் சலான் மூலியமாக ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கடைசி தேதி 3/11/2020 தான் கடைசி தேதி. ஸோ ஆன்லைன் பேமெண்ட், அதாவது பேமெண்ட் த்ரூ சலான், ஒர்க்கிங் ஹார்ஸ், பேங்க்கோட ஒர்க்கிங் ஹார்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 5/11/2020 தான் கடைசி தேதி. அண்ட் தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதாவது பேப்பர் 1 எக்ஸாமினேஷனுக்கான தேதியும் கொடுத்துருக்காங்க. 22/3/2021 25/3/2021 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நோட்டிஃபிகேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துகிறாங்க. ஸோ இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ஜூனியர் இன்ஜினியருக்காக எந்த போஸ்டிங்கானது அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட். ஸோ அவங்களுக்கானது. ஸோ இவங்களுக்கான போஸ்டிங்ஸ் எங்கே போடுவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்க மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன் எல்லாம் போடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி போஸ்ட்டு. அண்ட் இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 35,400 1,12,400 ரூபாய் வரை சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் பார்க்கலாம். ஸோ எந்த ஆர்கனைசேஷனுக்கானது அண்ட் எந்த போஸ்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்டர்ட் ரோடு ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த 2 போஸ்டிங்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், மெக்கானிக்கலுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் தென் டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் நேவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ் MESல பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத இன்னும் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். அண்ட் தென் இந்த ரிசர்வேஷன் அண்ட் சூட்டபிலிட்டி ஆஃப் போஸ்ட் ஃபார் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷன் SC ST அண்ட் தென் அதர் பேக்வர்ட் கிளாஸ் OBC, EWS, PWD. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு எலிஜிபிள். எந்த போஸ்டிங்க்கு அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஸோ நெசசரி சர்டிஃபிகேட், அதாவது ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா நெசசரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 30 years ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 32 years கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 30 years ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 32 years கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்.
and then the Directorate of Naval Quality Assurance Naval, and then Farakka Barrage Project, Military Engineering Services, National Technical Research Organization. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 30 years ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் சொல்லியிருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, OBCக்கு 3 years, PWDக்கு 10 years, PWD ப்ளஸ் OBC கேண்டிடேட்னா 13 years, and PWD ப்ளஸ் SC/STனா 15 years. அண்ட் அதே மாதிரி ESM எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 3 years. அண்ட் அதே மாதிரி இன்னும் சில கேஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா வந்துட்டு எதுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா யார் அப்படின்றதுக்கான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ப்ராசஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார்மட் ஆஃப் சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இந்த ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு SC/ST OBC ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினலை பார்த்தீங்க அப்படின்னா 30/10/2020 அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்காக நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில். ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அண்ட் 2 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் சிவில் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. அண்ட் CPWDயில் சிவில் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் சென்ட்ரல் வாட்டர் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ சிவில் போஸ்டிங்க்கு அப்படின்னா டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கும் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அண்ட் அடுத்து டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் நாவல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆர்எல்ஸ் 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்டில் அவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவில்னால் நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல்னால் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல்னால் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் MESல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா சிவில்னால் நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில். இல்லை அப்படின்னா 3 years டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கலில் டிகிரி வாங்கியிருக்கணும். அல்லது 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிவில் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையில் சார்ந்ததாக இருக்கணும். நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் காம்பன்சேட்டரி டைம் அண்ட் அசிஸ்டன்ட் ஆஃப் ஸ்கிரைப். ஸோ விஷுவலி சேலஞ்சு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ஸ்கிரைப்கான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே லிங்க்கில் தரேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ssc.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதுவரை அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ 3 months அந்த 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபியில் பிரிண்டட் டேட் இல்லை அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா 30/10/2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees நீங்கள் பே பண்ணணும். அதுவே நீங்கள் விமன் கேண்டிடேட்ஸ், SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அண்ட் ஆஃப்லைன்லேயும் பே பண்ணலாம். ஸோ அதுக்கான டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் தரேன். அண்ட் தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். பேப்பர் 1 வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், பேப்பர் 2 வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ்க்கான வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் உங்களுக்கு லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே இருக்கும். ஸோ அதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதுக்கான நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா 0.25 வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீஸும் வந்துட்டு SSC போர்ட்டல்லே வந்துட்டு வந்துடும், உங்களோட ப்ரொஃபைல்லே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு 10th தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அட்மிஷன் டு தி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வர்றது, அதாவது பேப்பர் 1க்கு எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேப்பர் 1 எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ எழுத போகையில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட அட்மிட் கார்டு கொண்டுட்டு போகணும். ஸோ ஒரே ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி கார்டு கொண்டுட்டு போகணும். ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு போகணும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுவும் நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவும் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறது, கரெக்டாக இருக்கிறத கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின தகவல் எல்லாத்தையும் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 7 days எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 3 to 7 daysக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட சைட்டில் கொடுத்துருவாங்க. உங்களோட ப்ரொஃபைலில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் 1 முடிச்சிருப்பீங்க அண்ட் பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்து தான் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயில் நீங்கள் என்னென்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் கொண்டுட்டு போகணும் அண்ட் உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொண்டுட்டு போகணும். ஸோ ஆதார், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டுட்டு போகலாம். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் லைக் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட கேஸ்ட் அல்லது கேட்டகரி சர்டிஃபிகேட் அண்ட் டிசேபிள்டு பர்சனா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ அந்த மாதிரி ரெலவென்ட் சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ எங்கேயாவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த BRO பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஸோ அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் என்ன எழுதியிருந்தாலும் ஃபெயில் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடுவாங்க. அண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு ஸோ 2 பேப்பர் எக்ஸாமினேஷனும் சேர்த்து 30% மார்க் இருக்கணும். OBC EWSக்கு 25% இருக்கணும், அதர்ஸ்க்கு 20% இருக்கணும். ஸோ பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியாச்சு. பேப்பர் 2 வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ பேப்பர் 1 செலக்ட் ஆகிறது, அதாவது பாஸ் ஆகிறத வச்சு தான் பேப்பர் 2க்கு கூப்பிடுவாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 2 மார்க்கையும் கன்சிடர் பண்ணி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட், ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்க இது எல்லாத்துலேயும் போடுவாங்க. அதே மாதிரி இந்த BROட ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல் டெசிஷன் கமிஷன் எடுக்கிறது மட்டும்தான், அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு SC ST அந்த ரிசர்வேஷன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கரெக்டாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மிஸ்கண்டக்ட். ஸோ அப்ளிகேஷன் போடையிலையும் சரி அண்ட் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கான சில பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அதெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை கமிஷனோட டெசிஷன் மட்டும்தான் ஃபைனல். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி, ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன், ஸோ பெனால்ட்டி ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி இன்னொரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேஸ்டு மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஒய்ஃப் இருக்கையிலே இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ சில சட்டத்திட்டங்களுக்கு கீழே அது இல்லை அப்படின்னா உங்களை வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பக்காவாக வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே வந்துட்டு உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா அது மாற்றுறதுக்கான காரணங்கள் நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷனில் ஃபோட்டோகிராஃபி பிளராகவோ சிக்னேச்சர் பிளராகவோ ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணதான் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே கரெக்டானதாக கொடுங்க, ஆக்டிவானதாக கொடுங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஹால் போய் நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் ஃபேக் இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 100 rupees சொல்லியாச்சு. ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போகிறீங்க. கலர் ஃபோட்டோகிராஃபியோட ஃபார்மேட் வந்துட்டு JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கான சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 KBலேருந்து 50 KBலேருந்து இருக்கணும். ஸோ என்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் SSC JEE எக்ஸாமினேஷனுக்கு ஆனால் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கான ஹவு டு அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த JEE எக்ஸாமுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.